I think in the men's, Okay. Alcaraz is the number one. So you like him. I used to like Djokovic a lot. I used to like Djokovic a lot. My son used to be, under 20 used to be the number one in Tamil Nadu. இங்கே திருச்சிக்கெலாம் நான் வந்து ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நாங்கள் விளையாண்டுருக்கிறோம். அண்டர் 12 நம்பர் ஒன் இருந்தால் நேஷனல் லெவலில் டாப் 10 இருந்தான். என்னுடைய ஃபேவரேட்டு வந்து நோவாக் ஜோகோவிச். அவன் 17 வயசு இருக்கும்போது ஐ ஸ்டார்ட் ஃபாலோயிங். அப்போ வந்து அவர் வந்து நான் டாப் 50 இருந்தாப்புல நோபடி தாட் ஹி வில் கம் டு நம்பர் ஒன். பட் நான் வந்து ஐ யூஸ் டு லைக் him a lot and I saw him climb up the rankings from 40, 30, 20 I get a goal number 1. Now he's got the most grand slams. Not Alcaraz, Djokovic. When Alcaraz got a good chance of winning. What do you think? படிக்கிறீங்க நீங்க? ஆல்ஃபா ஸ்கூல் என்ன சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனா? சிபிஎஸ்சி ஸ்கூலு. இன்னைக்கு சண்டேனால வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த கோச்சிங் எங்க? 3 years எடுப்பேன் சார் கோச்சிங் 3 years எடுக்கிறேன். எந்த வயசு இருந்து? 5.5 years 5.5 years. இப்போ வயசு இல்லை பார்ப்பது 8 years. ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நான் பண்ணா நீங்க தப்பு நீங்க பண்ணாரு. அவளுக்கு அவளா விடுங்க. நீங்க எந்த எவ்வளோ மணி நேரம் டென்னிஸ் விளையாடுறாங்க? மார்னிங் ஒரு 2 hours ஈவினிங். வேற என்ன 2 hours plus கேம் மாத்திரமா? கேம் அதில் ஃபிட்னஸ் பண்றேன். ஸ்விம்மிங் பண்ணுவாப்ல. ஓகே. வேற ஏதாவது கேம்ஸ் விளையாடுறாங்களா? வேற எதுவும் இல்லை. சொல்றது என்ன, நான் வந்து ஒரு பேரண்டா உங்களை மாதிரி இதே மாதிரி டிஷர்ட்டை போட்டு ட்ராக்ஸை போட்டு என் தொழிலை விட்டு எல்லாம் விட்டுட்டு ஊர் சுற்றுறோம் தான். நான் செஞ்ச தவறுகளை நீங்களும் பண்ணக்கூடாதான். நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா கிட்ஸு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ், இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ல இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க அந்த கேம் தான் அவங்க சின்ன வயசுல அந்த கேமும் விளையாண்டுருப்பாங்க. நீங்கள் ஃபெடரர் எடுத்துக்கோங்க, நடால் எடுத்துக்கோங்க, ஜோகோவிச் எடுத்துக்கோங்க, ஈவன் அல்கராஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஃபுட்பால் விளையாண்டுருப்பாங்க, இல்லை ஹாக்கி விளையாண்டுருப்பாங்க. அதோட சேர்த்து நம்ம டென்னிஸும் விளையாண்டுருப்பாங்க. எப்போ சீரியஸ் ஆவாங்கன்னா ஒரு 10 years, 11 years, 12 years அப்புறம் தான் அந்த இதான் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பல ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனு பல இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அது உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த கேமுக்கு வந்து அது பெனிஃபிட் ஆகும். ஒரே ஸ்போர்ட்டை வந்து சின்ன வயசுல விளையாடும் போது அதுக்குண்டானது மட்டும் நமக்கு கிடைக்கும் போது பல்வேறு நமக்கு கிடைக்காது. எஸ்பெஷலி நீங்கள் வேற கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு லெக் மூவ்மெண்ட் உங்களுக்கு டென்னிஸ்க்கு மெயினாக வந்து யூ பிளே வித் யூர் லெக்ஸ் தான். கையில் ராக்கெட் இருந்தாலுமே யூ பிளே வித் யூர் லெக்ஸ் ஆக்சுவலி. ஸோ உனக்கு வந்து என்னன்னா வேற கேம்ஸ் அதை வேற ஏதாவது கேம்ஸ்னா அதையும் நீ இது பண்ணிக்கோ. இன்னொன்று என்னன்னா ஒரு நம்ம நினைக்கலாம் இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் இது பண்ணுறாங்க, 5 மணி நேரம் குழந்தை ஸ்கூல் கூட போக மாட்டேங்க ஃபுல்லாக அவங்க அதில் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் காம்படிஷன் இருப்பாங்க. நம்ம நாளைக்கு அடிச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல் வரணும்னா நம்மளும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட்டமே தயவுசெய்து அதை தப்பு செய்யாது. ஆனால் எது இருந்தாலுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். நீங்கள் இந்த குழந்தைக்கு ஸ்டடீஸ் ஓகே ஒரு பக்கம், ஸ்டடீஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இது பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லலாம், 1 hour விளையாடட்டும், 1 hour டென்னிஸ் ரிலேட்டட் ஃபிட்னஸ் பண்ணுங்க. மீதி பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேற ஏதாவது கேம்ஸ் அதை பிடிச்சிருக்குன்னா விடுங்க, நீங்கள் பலது விடுங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதையும் அவர் பண்ண சொல்லுங்க. கிராஜுவலாக வந்து ஒரு 11 years 12 yearsக்கு அப்புறம் ரியலி சீரியஸ் என்ன பண்ணுங்க, இல்லைன்னா பேர்ன் அவுட் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் போகிறீங்களா? டோர்னமெண்ட்ஸ் போகும்போது தயவுசெய்து நான் சொல்கிறேன், எந்த குழந்தையும் அந்த வெற்றி பெறணுங்கிற எல்லா குழந்தைங்க இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோட அப்பாக்கு குழந்தைக்கு வந்து வெற்றி பெறணும், ஜெயிச்சாகணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்கு இருக்கும். அதனால அது ஒரு அந்த குழந்தையோட நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ என்ன ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த கம்பல்ஷனு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சுக்கணும். அது ஒன்று நீங்கள் அடிக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் முகத்தில் அப்பா கோவப்படுவார் இல்லை சங்கடப்படுவார், அதே வந்து அந்த குழந்தைக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் போது என்னன்னா அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மேலேயே வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒரு இது வந்து ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு அந்த குழந்தையோடைய ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு சைக்காலஜி சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி பார்த்து பல்வேறு அது குழந்தைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் செய்யணும்னு பார்க்குறது. பட் நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறினேன். பட் இட் வாஸ் டூ லேட். பையன் வந்து ஒரு 12 years இருக்கும்போது நான் என்னுடைய கண்ணோட்டத்தை 11 yearsக்கு நான் மாத்தினேன். தம்பியிட தோத்தா பரவாயில்லடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ள அவனுடைய அந்த மனநிலைமையெல்லாம் மாறிடுச்சு. 2-3 years வந்து ரெக்கவர் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ அவங்க கனடாவில் ஒரு பெரிய கம்பெனியில் குவால்காம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் செமிகண்டக்டரில் அவன் நல்ல ஒரு வேலையில் இருப்பான், நல்ல வேலையில் இருக்கு. பட் அவன் பர்சனாலிட்டியாலே இந்த டென்னிஸ்னால இந்த ப்ரெஷர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு மாறணும். அது பல பாதிப்புகளை உடல் அளவுலையும் மனதிலும் அது கொடுத்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3 years ரிகவர் ஆச்சு. ரிகவர் ஆகி கூட பழைய ஆள் ஆகிடும். பட் அது வந்து எல்லா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க டென்னிஸ் பத்திரம் கிடையாது. பல்வேறு இன்னைக்கு விளையாட்டுல வந்து இன்னைக்கு நம்ம ஈடுபடுத்துறோம். விளையாட்டுக்கு ரொம்ப அவசியமானது.
பட் அது வந்து நம்ம ரொம்பவும் போட்டு இது பண்ணும் போது அந்த குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் நீங்கள் சராசரியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பிரச்சனை கிடையாது. நீங்க உங்க காம்படிஷன் டோர்னமெண்ட்ஸ் கொண்டு போய் அந்த காம்படிட்டிவ் இதுக்குள்ள விடும்போது அதனால நம்ம கவனம் ரொம்ப செலுத்துறோம். ஏன்னா அதில் வந்து அடுத்து ஜெயிச்சாகணும் சொல்லிட்டு நம்ம தவறுகள் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் நிறைய கோச்சஸ் அதை சொல்றது கிடையாது. சொல்றது வயசு விளையாடும் போது எஸ்பெஷலி டோர்னமெண்ட் போகும்போது தவறே பண்ணாலுமே செஞ்சிடலாம். அதே நேரத்தில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே ஓரளவு நம்ம சொல்லணும், ரொம்பவே உள்ள போய் சொல்லணும் கன்ஃபியூஸ் ஆகும். கோச் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்லுவோம். நமக்கு பார்க்குற டென்னிஸ் நம்ம கேட்ட கமெண்ட்ரி வச்சுட்டு நம்ம சிலது சொல்லுவோம். நம்ம சம்டைம்ஸ் டஸ் நாட் ஒர்க் அவுட். அது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு பையனுக்கு வேலை செய்து இன்னொரு பையனுக்கு அது வேலை செய்யாது. அதனால இப்போ புரியுதா சொன்னதான் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட்? அதனால டோர்னமெண்ட் போகும்போது ஜாலியாக போகும். என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். ஒவ்வொரு நீ தோக்கும் போது கூட நெக்ஸ்ட் இந்த ப்ரெசென்ட்ல தான் இருக்கும், பாஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ பாயிண்ட் போயிடுச்சு, நம்ம ஜெயிக்க முடியுமா, நம்ம தோத்துருவோமா அப்படி இருக்கக்கூடாது. ஷுட் பிளே அந்த மூமெண்ட் தான் இருக்கணும். நம்ம பாஸ்ட் பற்றி நினைக்கக்கூடாது. தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சா சந்தோஷம். நீ ஜெயிக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவியோ தோக்கும் போதும். ஏன்னா தோல்வியில நம்ம நிறைய கற்றுக்கணும், ஜெயிக்க நம்ம கற்றுக்க மாட்டோம். ஒவ்வொரு தோல்வி ஏன் நான் தோத்தேன், என் ஃபுட்ஒர்க் சரியில்லையா, என் ஃபோர்ஹேண்ட் சரியா இது பண்ணியா, நிறைய அன்ஃபோர்ச்சுனேட்ஸ் ஏன் வந்தது, ஏன் சர்வ் ஃபர்ஸ்ட் சர்வ் நிறைய போகல, ஏன் செகண்ட் சர்வ் போகல அப்படின்னு யோசிச்சுட்டு அது வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். அதுதான் நம்ம பண்ணமே தவிர ஐயோ தோத்துட்டோமே, ஐயோ இது பண்ணிட்டோமே, அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட நம்ம தோத்துட்டேன்னு அது ரொம்ப அதுக்கிட்ட எப்படி நான் தோக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் இது வரவே கூடாது. யாருக்கிட்ட யார் வேணா தோக்கலாம். நம்ம பாக்குறேன் அல்கரஸே யாருக்கிட்ட தோக்குறாப்புல இஸ் லூசிங் டு சோ மெனி அண்டர் ரேங்க் பிளேயர்ஸ் சம்டைம்ஸ். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ என்ஜாய் யுவர் கேம், என்ஜாய் யுவர் லைஃப். புரியுதா? ஸ்போர்ட்ஸ் என்னது என்ஜாய்மெண்ட் வேண்டியதான், அதவே ரொம்ப சீரியஸ் ஆகக்கூடாது. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு WPA சின்ன பிராக்டிஸ் சார். ஆமா, நல்லா அது கூட்டு போங்க. எக்ஸ்போஷரு